பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அநீதியைக் கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று இறைதூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மொழிக்கேற்ப இம்மண்ணிலே அநீதியைக் கண்டு அச்சமில்லாமல் துணிர்ந்து போராடிய புனித போராளி எங்களுடைய முன்னவர், போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்களினுடைய நினைவுகளை போற்றி அவருக்கு எங்களினுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். இங்கே இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்க வந்த இடத்தில் பழனி பாபாவை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன என்று என் உயிர் சொந்தங்கள் எண்ணக்கூடும். பழனி பாபாவை பற்றி தெரியாத மக்களின் வாக்கை வாங்கி நாங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை என்பதாலேயே அவரை பற்றி சொல்ல வேண்டியது எங்கள் பிறவி கடமையாக மாறி நிற்கிறது. இங்கே என்னுடைய தம்பி துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல என் அண்ணன் பழனி பாபா அவர்கள் இன்று இருந்திருந்தால் நான் அவரோடு நின்றிருப்பேன், அவரோடே சென்று இருப்பேன். இல்லை என்றால் அவருடைய தம்பி என்னோடு அவர் நின்றிருப்பார். இரண்டில் ஒன்று சத்தியமாக நடந்திருக்கும். நாங்கள் எனது ஊரில் இளையான்குடியில் படித்துக் கொண்டிருக்கிற போது எங்கள் ஊருக்கு என்னுடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள் கூட்டங்களுக்கு பேச வருகிற போது பாபா அவர்கள் பேச வருகிறார்கள், மச்சான் நீ வர்றியா என்று என்னுடைய மைத்துனர்கள் ஜாகிர் ஹுசேன், அன்வர் பேக், தஸ்தகீர், பிஸ்மி எல்லாரும் அழைப்பார்கள். நான் அப்போது அவர்களோடு நின்று தூர நின்று அந்த தூயவனின் பேச்சை கேட்ட மகன்தான். அவன் முன்னெடுத்த அதே அரசியலை சற்று இடைவெளி விட்டாலும் அந்த இடைவெளி தூரமில்லாமல் மிக வேகமாக முன்னெடுத்து செல்கிறோம், நானும் என்னுடைய தம்பி தங்கைகளும். இந்த படமாக பார்க்கிற பழனி பாபாவை என்னுயிர் தம்பி தங்கைகள், என்னிலும் இளைய என் உடன் பிறந்தார்கள், ஆழமாக அவனை பற்றி படிக்க ஒரு வரலாற்று பெருநூல் ஒன்றும் இல்லை. என்னுடைய தம்பிகள் எழுதிய ஒரு சிறு புத்தகம்தான் இருக்கிறது. அந்த புத்தகத்தை வெளியிட்டவன் நான் தான். அதிலே மிக இளம் வயதிலேயே அரசியலுக்குள் வந்தவன், ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன், ஆகப்பெரிய கல்வியாளன்,
சொந்த ஊர் பழனி, அதற்கு அருகில் இருக்கிற ஆயக்குடி. இளம் வயதில் மிக மூத்த அரசியல் தலைவர்களுடன் தொடர்பு. அதில் குறிப்பாக இந்திய பெருநிலத்தில் அன்னை இந்திரா காந்தி, அந்த காலகட்டத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், பிறகு ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள், எல்லாரோடும் மிக நெருக்கமான நட்பு, உறவு. அவரிடத்திலே இருக்கிற பெரிய ஆளுமைகள் ஒன்று, எல்லா நாட்டு சட்டமும் அவருக்கு தெரியும். இளவயதில் வறுமையில்லாத செழுமையாக வாழ்ந்த போதும் வறிய எளிய மக்களோட அவருக்கு உறவு, பழக்கம், நட்பு. எவராலும் நம்ப முடியாதது, எங்களுடைய தாத்தா, நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள், அவரோடு அண்ணன் பழனி பாபா அவர்களுக்கு மிக நெருக்கமான நட்பு. பாபா பாபா என்றுதான் தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அண்ணன் பழனி பாபா அவர்களை அழைப்பார்கள். நாளடைவில் பழனி அவருடைய சொந்த ஊர் என்று தெரிந்த பிறகு பழனி பாபா என்று அழைக்க தொடங்கி அதுவே அவருடைய பெயராக மாறிப்போனது. அவ்வளவு பெரிய மூத்த தலைவர், 2 முறை தமிழ்நாட்டினுடைய தற்காலிக சபாநாயகராக இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கும் பதவி பிரமாணம் எடுத்து வைத்த பெருந்தகையவர். தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவருடைய வளர்ப்பு அவர் மூக்கையா தேவர் அவர்கள். அதனால் தேவர் தந்த தேவர் என்று எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய பெருமகனார் தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். அவருடைய அருகில் இருந்து அவர் அமர்ந்திருக்கும் போது அவர் தோல் மேலே கைவோட்டு பழகிற அளவிற்கு ஒரு 22 வயது மகன், ஒரு இளைஞன் இருந்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு தகுதி வாய்ந்த இளைஞனாக இருந்திருப்பான் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நட்பு, அந்த இணக்கம், அந்த உறவு எப்படி வந்ததென்றால், என் உடன் பிறந்தார்களே, குற்றப்பரம்பரை சட்டத்தை வெள்ளைக்காரன் எங்கள் மீது, நம் மீது சுமத்தினான். அவன் சுமத்த காரணம், வடக்கே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அதிகார எல்லையை விரித்து வருகிற போது தென்புலத்தில் நுழைவதற்கு இடையூறாக இருப்பது, எளிதாக மதம் சாதியாக பிளந்து போட்டு வந்த அவன் தமிழர் நிலத்திற்குள் நுழையும் போது தடுமாறுகிறான். எப்படி நுழைவது என்று யோசிக்கிறான். இந்த இடத்தில் எதிர்த்து எவனவன் மூர்க்கமாக போரிடுவான் என்ற பட்டியலை எடுக்கிறான். அதிலே முதலில் வந்தவது பிரமலை கல்லர், ஆதி தமிழ்குடி குறவர், வேட்டுவ கவண்டர், இப்படி பல்வேறு சாதி பிரிவுகளை, குடிப்பிரிவுகளை எடுக்கிறான். எல்லோரும் மீதும் குற்ற பரம்பரை சட்டத்தை திணித்து கைரேகை சட்டத்தை வைக்கிறான். காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் வந்து கைரேகை வைக்க வேண்டும். அது கர்ப்பிணி பெண்ணோ, புதிதாக மனம் முடித்த இளம் தம்பதியரோ, வயது முதிர்ந்தவர்களோ கணக்கில்லை. பட்டியில் அடைத்து ஆடி மாடுகளை வைப்பது போல மான தமிழ் மக்களை, மறவர்களை அடைத்து வைத்தான் வெள்ளைக்காரன். அந்த காலகட்டத்தில் அந்த கொடிய சட்டத்தை திணித்தான். வெள்ளைய ஏகாதிபத்தியத்தில் எதிர்த்து போராட எவருமில்லை. குரலற்ற மக்கள், முழுமையான கல்வியறிவு வந்து சேராத காலம், தவித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒருவன் எழுந்து போராடி கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்திலே பெரிய எழுச்சியை அந்த போராட்டத்திற்கு உருவாக்க முடியவில்லை. அப்போது தென்புலத்திலே, ராமநாதபுரத்திலே, நாங்கள் பிறந்த மண்ணிலே தெய்வ திருமகன் ஒருவன் பிறந்திருந்தான்.
வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்த ஒரு இளைஞன் அங்கே போராடி கொண்டிருக்கிறான். கைரேகை சட்டத்தை மிக மிக பின்னாடித்தான் மறவர் மீது அந்த சட்டத்தை வெள்ளையன் திணித்தான். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் கிளர்ந்து எழுந்து போராட தொடங்க அந்த செய்தி உசிலம்பட்டி பகுதியிலே போராடி கொண்டிருந்த தலைமையேற்றிருந்த அவருக்கு தெரிய வர, முத்துராமலிங்க தேவர் என்று ஒருவன் வந்திருக்கான், அவன் என்னுடைய வகுப்பு தோழன், அவரை அழைத்து கொண்டு வருவோம், அவன் படித்தவன், அவன் இந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றால் சரியாக இருக்கும் என்று அழைத்து வந்து நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை தலைமையேற்க வைத்து அவர் தலைமையிலே மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட தொடங்கினார்கள். அந்த போராட்டம் வீரியம் பெற்றது. அப்போது அந்த தலைவன் தன் முன்னாடி திரண்டிருந்த இளைஞர் படையை பார்த்து சொன்னார், இப்படி தன்மானத்தை இழந்து காலை மாலை இருவேளையும் காவல் நிலையத்தில் சென்று கைரேகை வைப்பதற்கு பதிலாக உங்கள் கட்டை விரலை வெட்டி எறியலாம் என்று சொன்ன ஒற்றை காரணத்திற்காக அந்த தலைவனின் கட்டளைக்கேற்ப கட்டை விரலை வெட்டி எறிந்த வீர தமிழ் மக்கள் இளைஞர்கள் பல ஆயிரம் பேர் எழுச்சியுற்று கிளர்ந்தது அந்த வீரமிக்க போராட்டம். அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் நின்ற ஒரே தலைவன் நமது தாத்தா சிவானந்தம் மட்டும்தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஐயா பெரியார் அவர்கள் வைக்கத்திலே போய் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி வைக்கம் வீரர் என்று பட்டம் பெற்றார் என்று சொல்லி இன்று வரை வைக்கம் வீரர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு என்ன? காங்கிரஸ் கமிட்டியின் அன்றைய தென்மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்ததால் வைக்கத்திலே அங்கே இருந்த தலைவர் பெருமக்கள் போராடிய போராட்டத்திற்கு நீங்கள் போய் பங்கேறுகள் என்று கட்சியின் மேல் தலைமை சொன்னதனால் போய் பங்கேற்றார், அவ்வளவுதான். ஆனால் வைக்கம் வீரர் என்று அவரை பாராட்டி கொண்டிருக்கிற பெருமக்களே, இந்த மண்ணிலே எங்கள் மீது குற்றப்பரம்பரை சட்டம் திணிக்கப்பட்டு கைரேகை வைக்கிற கொடுஞ்சட்டத்தை நாங்கள் சிக்கொண்டு அதில் அனுதினமும் அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திற்கு அந்த சட்டத்திற்கு எதிராக ஐயா பெரியார் அவர்கள் எழுதிய ஒரு கருத்து, பேசிய ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு மாநிலத்தில் போய் அந்த மக்களின் மீது திணிக்கப்பட்ட சுமத்தப்பட்ட அவமானத்தை தொடத்தெறிய போராடி ஐயா பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து ஏன் ஒரு கண்டனம் இல்லை, ஏன் ஒரு கருத்தில்லை? அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஏன் ஒரு குரல் எழுப்பவில்லை? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை சாதிய குறியீடாக மாற்றியவன் எவன்? யார்? அந்த கைரேகை சட்டத்தை செல்லாது என்று சட்டத்தை கையெழுத்து போட்டு மாற்றியவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இது இரண்டு கடையிலே பெரியாரின் பங்களிப்பு என்ன இருந்தது? எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் இறந்து போனார். பெருமக்களே, இந்த நாட்டில் அதற்கு ஒரு இரங்கல், ஒரு வருத்தம் தெரிவிக்காத ஒரே தலைவர் பெரியார் அவர்கள் தான். எல்லா கட்சி கொடியும் அந்த தலைவனுக்கு மரியாதை செலுத்த அரைக்கம்பத்தில் பறந்த போது ஒரே வரி கொச்சி கொடிதான் அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை. அது ஐயா பெரியார் அவர்களின் திராவிட கழக கொடிதான் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்குகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் அவர் நமக்காக நின்றிருக்கிறார்? எந்த இடத்திலே? எவர் பெரியார்? எவர் பெரியார்? என் மீது சுமத்தப்பட்ட கைரேகை சட்டத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரியாரா, கிளர்ந்தெழுந்த கைரேகை சட்டத்தை தகர்த்தெறிந்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் எமினத்தின் பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொல்கிறேன்? கொடுஞ்சட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டு பட்டியலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடம், அந்த இடத்தை எங்களுடைய தாத்தா இந்த மூக்கையா தேவர் இளைய சிறுமகன் 22 வயது இளைஞனை தன் காரிலே ஏற்றி கொண்டு செல்லுகிற போது, பாபா இங்குதான், இந்த இடத்திலேதான் நம்முடைய மக்களை, நம்மளுடைய கள்ளர் சமூக மக்களை இங்குதான் பட்டியல் அடைத்து வைத்தது போக வெள்ளைக்கல்லன் அடைத்து வைத்து கைரேகை வைக்க வைத்தான்
என்று சொன்னபோது அந்த இளைஞன் சொன்னது, தேவரே நீங்கள் கவலைப்படாம இருங்கள். எந்த இடத்தில் வெள்ளைக்காரன் நம்மை மக்களை அடைத்து வைத்து கைரேக வைக்க வைத்தானோ அதே இடத்திலே கல்லூரி கட்டி படிக்க வைத்து நம் மக்களை கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று தன் சொந்த நிலத்திலே 5 ஏக்கரை வித்துவிட்ட 5 லட்சம் ரூபாயை கொண்டாந்து தாத்தா மூக்கையார் தேவர் கையிலே கொடுத்து, இன்றைக்கு எங்களுடைய தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் பேரிலே உசிலம்பட்டியிலே இருக்கிற கல்லூரி இவன் கொடுத்த காசிலே கட்டப்பட்டது என்பதை தமிழ் இளம் தம்பிதகையினர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஆக போவது என்ன இருக்கிறது? இந்த பழனி பாபாவை போற்றாது தமிழ் மகன் எனக்கு இந்த சீமானுக்கு ஈமான் இருந்து பயன் என்னடா? பயன் என்ன? ஒரு கல்லூரி மட்டுமில்லை, என் உடன் பிறந்தார்களே, நான் பிறந்த கமுதியிலே அவன் கட்டியதுதான், திருநெல்வேலியிலே இவனும் என் தாத்தா மூக்கையத்தாவரும் கட்டியதுதான். எத்தனை கல்லூரி கட்டி படிக்க வைத்த தாளாளன், அன்னைக்கு அவனுக்கு வயது 22. நம்புவீர்களா? திரை அரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் டாஸ்மார்க் கடையிலும் கூடி நிற்கிற இளைஞர்களுக்கு முன்னத்தி ஏறாக சமூகத்தின் பின்னாடி நின்ற மகன் இந்த பழனி பாபா. எதற்காக இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது? பெரியார் தான் படிக்க வைத்தார், பெரியார் தான் சட்டி போட்டு விட்டார், தடியார் தான் முடிவெட்டி விட்டார். அந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள் கூட்டங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, பெரியார் அல்லடா பெரியார், இவன் தானடா பெரியார், இவன் தானடா பெரியார், இவன் தான் பெரியார். கீழ் வெண்மணி படுகொலை அறியாதவர்கள் இங்க இருந்து என்ன புண்ணியம்? உழைக்கும் மக்கள் கூலி உயர்வு கேட்டதற்காக 42 பேரை கொலை செய்தவர் கோபால்சாமி நாயுடு. அவர் என்ன பண்ணாரு? தூக்கி குடிசைகளை எல்லாரையும் தள்ளி விட்டு ஒரு கூடைக்குள்ள வச்சு தீ வச்சு கொளுத்தி விட்டு போயிட்டாங்க குடிசைகளை. தான் சாக போறோம், கையில் இருந்த குழந்தையாவது புழைக்கட்டும்னு அந்த கோபாலகிருஷ்ணன் அந்த புள்ள இருந்த தாய் என்ன செய்யறா? வெளியில தூக்கி தன் மகனை வீசுறா. வெளியில வந்து விழுந்த குழந்தையை உள்ள தூக்கி போட்டு கொன்ன கொலகார பயல்கள். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். ஐயா பெரியார் அவர்கள் அவருடைய சாதிக்காரன் என்பதற்காக அந்த கோபாலசாமி நாயுடு அவருக்கு ஆதரவாக பேசி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் இந்த கலவரத்தை தூண்டான், இந்த நாடு நாசமா போகுது அவங்களாலதான் என்று அந்த சிக்கலை வேற பக்கம் திசை திருப்பி விட்டாரே ஒழிய அந்த படுபாதக செயலை கண்டிக்கவே இல்லை. தன்னுடைய சமூகம் சார்ந்தவன் என்பதற்காக அதன் மீது எந்த அழுத்தமும் கொடுக்காத ஐயா பெரியார் அவர்கள் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேரன் கொலைக்கும் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நடந்தது என்ன? ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறார்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தர் நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குன்றாங்க. இல்லையா, நீங்க வந்து பேசினா தான் சரியா இருக்கு. கூப்பிட்டு உட்கார வச்ச இடத்துல ராணுவத்திலிருந்து பணி செஞ்சு வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் எந்திரிச்சு ஐயாவை 2-3 தடவை கேள்வி கேட்டு போறாங்க. ஒரு இளைஞன் எந்திரிச்சு தன்னை கேள்வி கேட்கிறாங்கிறதுல நான் இதான் வரமாட்டேன்னு சொன்னேன், சின்ன பயல்களாம் எந்திரிச்சு என்னை கேள்வி கேட்கிறான் பாரு அப்படின்னு கோபத்துல போக, நம்முடைய தாத்தாவை நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி கேட்டு விட்டானேன்னு பக்கத்துல இருந்த அங்க இளைஞர்கள் கோபத்துல நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனை கொலை செஞ்சிடறாங்க. அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை, அது தெரியாம நடந்துருது. அதுல அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா காமராஜர் அவர்கள், தாத்தா காமராஜர் அவர்கள் தயங்குறாங்க. திரும்ப முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல, முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல, முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல என்று சொல்லி கைது செய்ய வைத்தவர் ஐயா பெரியார். ஆனால் அந்த கீழ்வன்மணி படுகொலையில் இங்கே கொல்லப்பட்ட நம் தாத்தாவும் தேவேந்திரர், அங்கே எரித்து கொல்லப்பட்ட 42 பேரும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், தேவேந்திரர்கள் மக்கள். அவர்களுக்கு அந்த படுகொலைக்கு எதிராக கொலையாளிக்கு ஆதரவான் என்ற பெரியார் இங்கே இந்த கொலையை நடவடிக்கை எடு என்றால் இதிலிருந்து தெரிகிறது அவர் எவ்வளவு பாரபட்சமாக ஒவ்வொரு செயலிலும் இயங்கி இருக்கிறார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள முடியும். ஆழ்ந்து கவனிக்க வேண்டும்.
இஸ்லாமிய பெருமக்களின் தம்பி ஹுமாயூன் எல்லாம் சொன்னார்கள். என்னுடைய அன்பு சொந்தங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாடு விடுதலை அடைகிறது. விடுதலை போராட்டத்தில் எல்லோரும், நாட்டு குடிமக்கள் எல்லோரும் பங்கேற்கிறார்கள். அதிலே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டிற்காக போராடிய மக்கள் இன்றைக்கு பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் இருக்கிறார்கள். முகமது அலி ஜின்னா அவர்கள் தலைமையிலே பெரும்பாலான மக்கள், இந்த நாட்டில் இவர்கள் வெறுக்கிற இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிற அந்த இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டில் அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியார், சிறைப்பட்டார்கள், வதைப்பட்டார்கள், மிதிப்பட்டார்கள். அவர்களெல்லாம் இன்று பாகிஸ்தான், பங்களாதேஷிலே இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு போராட்டத்தையும் செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும். இதுதான் வரலாறு. நன்கு நீங்க கவனிச்சுக்கணும். இந்த நாட்டை 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் இன்று இந்தியாவுக்கு நண்பன். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தானையும் பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எதிரிகள். இந்த நாட்டில் விளையாட்டுக்காக IPL என்கிற ஒரு சூதாட்ட போட்டி நடக்கிற போது கூட அதிலே இவர்களை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டில் விளையாட்டு வீரனாக வந்து விளையாட முடிகிறது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து ஒரு வீரன் கூட IPL போட்டியிலே பங்கேற்க முடியாது. எவ்வளவு பெரிய கொடிய வரலாறு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். நிலைமை எப்படி இருக்குன்னு நீ பாத்துக்க. நாடு விடுதலை பெற்ற பிறகு, பாகிஸ்தான் தனிநாடாக போய்விட்ட பிறகு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருந்த லியாகத் அலி கான் அன்றைக்கு நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் என்றால் என் உடன் பிறந்தார்களே வழிகாட்டும் பேரொளி என்று பொருள். அந்த தாத்தா காயிதே மில்லத் அவர்கள்ட்டே போய் அந்த லியாகத் அலி கான் சாஹிபு, நமக்கென்று ஒரு நாடு வந்து விட்டது, வாருங்கள் போகலாம் என்ற பிறகு, நான் இங்கே வருவது, இது என் நாடு, இது என் தாய் நாடு, நான் இங்குதான் இருப்பேன், நீங்கள் செல்லுங்கள். ஆனால் இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினால் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தவர்கள் இவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியம் என்று அனுப்பி வைத்தவன் எங்களுடைய தாத்தா காயிதே மில்லத் அவர்கள். அறிவார்ந்த பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருப்பது என்ற விவாதம் எழுப்பப்படுகிறது. அப்போது இந்திய மொழிகளில் மிக மூத்த மொழி, தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்போது ஒரு மகன் எழுந்து பேசுகிறான், இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று ஒரு மகன் பேசுகிறான். நேரு எழுந்து, விவாத அறையிலே இருந்த நேரு எழுந்து, சாஹிபு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் என்ன தமிழை கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்ல. ஏனால் அவர்களுக்கெல்லாம், வட இந்தியர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிறவர்கள் என்றதால் அவர்கள் எண்ணம். நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று சொல்லி அமர்வதற்கு முன் ஒருவன் எழுந்தான், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். ஆகையால் என் உயிர் தமிழ் மொழியே இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்த என் தாத்தா காயிதே மில்லத் தமிழ் தேசியத்திற்கு பெரியாரா, தமிழ் முட்டாள்களின் பாசை, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியன், தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது, தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்று சொன்ன சனியன் இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள்.
இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்களே, காயிதே மில்லத்தையும் பழனி பாபாவையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்து விட்டாரா? இருந்து விட்டாரா சொல்லுங்கள். இந்த திராவிட திருவாளர்கள், இந்த தலைவர்கள் எவரையாவது காயிதே மில்லத்தின் தாத்தாவையும் என் அண்ணன் பழனி பாபாவையும் பற்றி பேச சொல்லுங்கள். நீங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் தானே, மதச்சார்பற்ற மகான்கள் தானே, மதவாதத்திற்கு எதிரான புரட்சியாளர்கள் தானே. இவன் யார்? இவன் யார்? மதவாதத்திற்கு எதிராக கடைசி நொடி வரை போராடி தன் இன்னுயிரை தந்த புரட்சியாளன் இவன்தான். பாருங்கள் பெருமக்களே, இவன்தான் தமிழர் நிலத்தில் மதவாதத்திற்கு எதிராக போராடி மாண்ட மாவீரன் இவன்தான். மதவாதத்துக்கு எதிரான பெருமக்களே, மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி அமைத்த மகான்களே, ஒருவர் கூட அவனுடைய திருப்புகளை பேசாததுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் இஸ்லாமிய இயக்கங்களோ அரசியல் தலைவர்களோ அவர்களுடைய ஓட்டை பொறுக்கி திங்கிற திராவிட திருடர்களோ ஏன் என் அண்ணன் பழனி பாபாவை பற்றி பேசல? ஏன் பேச மாட்டா? ஏன் பேச மாட்டா? ஏன் பேச மாட்டா? என் தம்பி மாயின் சொன்னது அவன் தான் சொன்னான். அத்தா, நான் செத்தா என் மையத்து மேல திமுக கொடி போட்டு புதைச்சிருன்னு சொன்னவன் அவன் தான். எங்களையும் போலதான் அவனும் பைத்தியமா கொஞ்ச நாள் தெரிஞ்சான். அவரை ஒரு நாள் தெளிஞ்சான். நானும் ரொம்ப நாளா தெரிஞ்சேன். எங்க இங்க போற வர. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கடைசியா என்ன சொல்லிட்டான்? மையத்துக்கு மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பேசிட்டான்? எவனாவது மான தமிழ் மக்கள் எவனாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் கேட்டான்? மானமுள்ள தமிழன், அதனால கேட்டான். எல்லாரும் ஆட்டத்தை விட்டு வெளியேறிய பிறகும் அவன் உடன் பிறந்தார்கள் நிக்க காரணம் களத்திலே அதுதான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டில நல்ல அரசியலும் இல்லை, நல்ல ஆட்சியும் இல்லை, என் மக்களுக்கு விடிவும் இல்லை, முடிவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான்டா நிக்கிறோம். இந்த மைக் இல்ல, ஒரு பைக் இல்ல, ஒரு செங்கல் இல்ல, எதை கொடுத்தாலும் நிப்பா சின்ன பண்ணி. ஏன்னா எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல, நாங்க கொண்டிருக்கிற எண்ணம் தான் முக்கியம். அதான் நிக்கிறோம். நீ போட்டோவை தூக்கிட்டு 10 நாளா பேசிக்கிட்டு இருக்க. ஏன் போட்டாட்ட போய் நிக்கிற? உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா? எப்படி பாத்தியா? நான் யாருன்னு தெரியுதா? என்னை பாரு, அவனை பாரு, என்னை பாரு. அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பான், அது ரெண்டு இல்லாம நான் நிப்பேன். என்ன அவன் கொஞ்சம் சிவப்பு, நான் கொஞ்சம் கருப்பு. 2 பேருக்கும் ஒரே ரத்தம் தான். என்ன ரத்தம்? தன்மானமிக்க தமிழ் ரத்தம். ஒரே ரத்தம். என் தாயும் அவள் தாயும் ஒரு தாய் தான். யாரு? தமிழ் தாய். எங்களுக்கு குருதியில ஓடுதுரா மானம், வீரம், அறம் எல்லாம் குருதியில ஓடுது. என்னை சமாளிக்க முடியல. என்னோட பேசுறவன், நான் பேசுறது பெரியார் பேசினதை பேசுறேன். நீ என்ன செய்யணும்? வீரமகன் அங்க உட்கார்ந்து பெரியார் அப்படிலாம் பேசல. சீமான் பொய் சொல்றார், அதானே பேசணும். பிரபாகரனோட ஒரு நின்னது போய், டேய் பஞ்சாயத்து இங்க ஏடா பைத்தியக்கார பயல, நான் உன் வீட்டுல கல்லறிஞ்சா நீ என் வீட்டுல தாண்டா எரியணும். நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியற? அவர்கிட்ட ஏண்டா போய் சொல்லிடுற? நானாவது வெறுங்கையோட இருக்கேன், அவன் இடுப்புல பிஸ்டலோட இருக்கிறாப்ல. சும்மா இங்க பாரு, நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது. நீ சேட்டை செய்யக்கூடாது தம்பி. நீ வேறு கேட்பது அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தானடா முன்னாடி நிப்பான். திராவிடத்தின் குறியீடு திருட்டு. திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன், தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம், முகம், முகவரி எல்லாமே தமிழ். நாம் தமிழர் கட்சிக்கில்லடா அவன், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லையாடா அவன், உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடா அவன்.
அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா, உலகம். அவன் எங்களுக்கு பேரல்லடா, வரலாறு. அவன் தானடா என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லிக் கொடுத்தவன் அவன் தானடா. சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா. நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் தானடா. அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள். வீரனின் பின்னாடி தான்டா நிப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? அவனை எதிர்கொள்ள, என்னையவே எதிர்கொள்ள முடியல. நீ அவனை போய் பார்க்கிற, அவன்கிட்ட போகாத. நீ பெரியார், உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம். ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. ஏன் வச்சிருக்கன்னு வீசல, வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க வர, உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவெல்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். தம்பி, நீ என் இன பெருமையை, என் இன அடையாளத்தை, என் மொழியை, என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய். பிரபாகரன் என்னும் பெருநெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்சு திராவிட குப்பையை எரித்துட்டாண்டா. தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் நெருங்கு. என்னை எதிர்கொள்ள முடியல. வாங்க அப்பாவும் மகன் இங்க வந்து பேசு. நான் இந்த தெருவில் பேசுறேன், அந்த தெருவில் பேசுங்க. அதை போட்டு விழுப்புரத்தில் பேசுறது, திண்டிவனத்தில் பேசுறது, அந்த வேலையெல்லாம் இங்க வரணும், இங்க வரணும். கொஞ்ச நேரம் இருங்க, பேசுங்க பேசுங்க, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன். தம்பி, நெருப்பு எரியும் போது குறுக்க வரப்படாது. இருங்க இருங்க. நமக்கு ஆதரவா தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளரா பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க இருங்க தம்பி, பொறுமை காத்துருங்க. ஏ அமைதியா இருங்க தம்பி, உங்களால பாருங்க இடையூறு வருது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏ தள்ளுப்பா. உட்காரு உட்காரு. இது வந்து பாபா சாமி பிடிச்சு ஆடும்போது அப்படிதான். அது வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 8 நாள் கூட்டம் இருக்குல்ல, 8 நாள் கூட்டம் இருக்கு. நேத்தை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு. ஆனா தம்பி, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள், பெருமரமாக்கிட்டு தான் போவோம். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன். நம்முடைய முன்னத்தியர், நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணரும் தமிழ் மக்களே, நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். எண்ணரும் தமிழ் மக்களே, சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால். நீங்கள் வலிமை பெற வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரள தொடங்குகள். இனிமேலாவது என் அன்பு மக்களே, வாங்கு சொல்லுகிற போது அந்த வாங்குமொழியை ஏக இறைவன்
அல்லாஹ் கேட்டு அருள்வாளிப்பான் என்று நம்புகிற என் மக்கள், அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகரமும் ஏந்தி ஏக இறைவனிடம் துவா செய்கிறோம். அல்லாஹ் எங்கள் இந்த பிள்ளைகளின் மனவழியையும் குமுறலையும் ஆதங்கத்தையும் அறைகூவலையும் கொஞ்சம் கேட்டு எங்களுக்கும் கொஞ்சம் அருள் கொடுங்கள். இந்த திராவிட திருட்டு இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள். நீங்கள் இந்த மக்களுக்கு உணர்த்துங்கள் எது நல்லது எது கெட்டது என்று. நபிகள் வழியிலே நடந்து நல்ல அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு பாடுபடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்த மகத்தான மகன். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களிடத்திலே ஒன்றுதான் சொல்வேன். மதவாதத்திற்கு சீமான் பெரியாரை எதிர்ப்பதென்பது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் என்று பேசுகிறார். என்னை மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கிற என் தம்பி தங்கைகள் தெரிந்து கொள்ளவும்ல, என்னை மட்டுமில்லை, இவர்கள் ஐயா பெரியார் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதி வைத்த நம்முடைய மூதாதை தொல்காப்பியனை ஆரியன் அடிமை என்கிறார். நான் நேத்து வந்தவைய அவரே ஆரியன் அடிமைங்கிறான். வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு, சேயோன் மேய மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய பெருமணல் உலகு, வர்ணன் மேய தீம்புணல் உலகு என்று 5 நிலங்களை பகுத்து தந்த பெருமகனார் தொல்காப்பியனையே ஆரிய அடிமை என்கிறார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் இல்லையே. மறைமொழியாளர் நம்முடைய வள்ளுவ பெருமகனாரை ஆரிய கூலி என்கிறார். கம்பனை, கபிலரை, இளங்கோவை ஆரிய கூலி என்கிறார். கடைசியாக என்னுடைய அருமை பாட்டன் அரசனுக்கு அரசன் பெருவுடையார் கோயிலை கட்டித்தந்த பெருமகனார் நம்முடைய அருண்மொழி சோழனம் பாட்டனை ஆரிய கூலி என்கிறார். நாமெல்லாம் ஆரிய கூலி. பெரியார் யார் என்றால் திராவிட கூட்டாளி, ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல, அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல, ஆங்கிலேய அடிமையனாகவும் வாழ்ந்திருக்கிறார். ஆரிய கூட்டில்தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள். இது புது மாதிரி சத்தம் போடுத, இது என்னன்னு தெரியலையே. இது திராவிட ஆம்புலன்ஸா இருக்குமோ? இருக்குமா? இவர்களுக்கு திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கைக்கூலி, RSS கூலி, பிஜேபி கைக்கூலி, இதே தான் பேசிருப்பான். நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன், போடா பிக்காலி அப்படின்னு. பிக்காலி பாய்த்திகார பயிலுங்க. டேய், என் மரபணு சோதிச்சு பாடுறா, இங்க உட்கார்ந்து இந்த மான மரவர் கூட்டத்தை சோதிச்சு பாடுறா. என் பரம்பரையில ஓடுதடா. எந்த வடிவத்தில் சாதி, மதம், அதிகாரம், அரசியல், ஆதிக்கம் எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழன் மரபடா. எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர வேண்டியதில்லை. எனக்கு பெரியாரு எந்த சொரியாரு எதிர்த்து போரிட என கத்தரவில்லை. என் பரம்பரை மரபணுவில் என் ஜீன்ல இருக்கிறா போர்க்குணம். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளும் ஆற்பத்திருட்டு திராவிட படையை கடக்க மாட்டோமா? எனக்கு நீங்க கத்துத்தாரியா? நீ எனக்கு கத்துத்தர, எனக்கு எதுக்குறதுக்கு? அது மதவாதத்துக்கு எதிராக. பெரியார் இவன் என்னுடைய அண்ணன், தமிழ் பேரினத்தின் பெரியார் பழனி பாபா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு. சத்தியமா சொல்றா, அல்லா மேல ஆணையிட்டு, இறைமகன் இயேசு மேல, நான் வணங்குகிற என் முருகன் மேல ஆணையிட்டு சொல்றா, அவன் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு? யார் வருவது? பெரியார் மதத்திற்கு எதிரான குறியீடு தான். எந்த மதத்திற்கு? பார்ப்பனர்கள், நம்மில் கீழான சாதி மக்கள், நம்மில் கீழானவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கார். எப்போ? தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே. இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா? கிறிஸ்தவ இஸ்லாம் எதிரின்னா
இந்த நமக்கு எதிரி இந்த நமக்குல யார் இருக்கா? நம்மில் கீழான மக்களுக்கான கீழான சாதி, அந்த சாதி எது? யார் பதில் சொல்வா? பெரியாரின் பெரும்பக்தர்கள் யார் வந்து பதில் சொல்வா? யாரு? இதற்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கள்ள விட்டு எறிஞ்சா 4 தெரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டு போட்டா போய் நோட்டா போய் அது போய் இது. ஏய், கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? இருக்கா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரியார் சொல்கிறாரு. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? யாருக்கு பதில்? யார் சொல்லுவா? எந்த இன எழுச்சி? மொழி அபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை, இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் நாகரிகமான மொழி. அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது? எதற்கு வந்தது? யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொல்லுவா? இங்க பாரு, கொன்னே வருவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிரு. என்கிட்ட சரணடைஞ்சிரு. செத்து போச்சு உன் தத்துவம். தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது, கத்தா நிக்குது. நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீ ஏய், நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன் கோட்பாட்டு சிங்கம் தானே, சிங்கம் தானே, நீ பெரிய கொள்கையாளன் தானையா? ஓட்டு காசு கொடுக்காம நீ வென்ற வெள்ளு பார்த்து. அப்புறம் செத்து போயிட்ட நீ. நான் மறுபடியும் சொல்றேன், நீ வைதேகி காத்திருந்தால் கிளைமேக்ஸ். ஐயா விஜயகாந்த் 2 நாளுக்கு முன்னாடியே இறந்துருவாரு. அப்படியே நிப்பாரு. ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கோம் அக்கா ரேவதி. போயிட்டு அருவாலை கையில் கொடுத்துட்டு அந்த இளம் காதலர்களை தப்பிக்க வைக்க அப்படி நிற்கும் போது அண்ணன் ராதாரவி ஆட்களை கூட்டிட்டு வந்து நிப்பாரு. யாரு? ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்று இருப்பாரு. கடைசியா அருவாலோட நிக்கிறாருன்னு காத்தடிச்சவன சத்துன்னு விழுவாரு. 26க்கு பின்னாடி நிம்பாரு, எல்லாம் விழும். சத்துன்னு விழு நிம்பாரு, சத்து விழும். எங்க இருக்கு உங்க கோட்பாடு? எனக்கு நேரம் பத்தல விட்டுட்டு போறேன். இந்த வரை என் பிள்ளைய பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்ல. விட்டா நீ என்ன வேணி? எதுவுமே உனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. படத்தை பார்த்து ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவோம். அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு டேய் படிங்களா போய். நான் பெரியார படிச்சுட்டு இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகரனை பார்த்தாரா? ஏய் சப்ஜெக்ட மாத்தாது இங்க வா. நான் பிக்காலின்ட்டு டென்ஷன் ஆகுறான். நம் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்துல என் தம்பி இதுகிட்டு துறையிட்ட கூட சொன்னேன். அண்ணாத்த படத்துல என் தம்பி சூரியிட்ட பேசுறா. அப்படி மாப்பிள்ள நம்ம எத்தனையோ பேரை அடிச்சான், அப்போலாம் வராத பேரு இந்த பிக்காளி பயில அடிச்ச உடனே ரொம்ப பேராயிருச்சுப்பா அப்படிங்கிறாப்ல. இப்ப நான் எத்தனையோ பேரோட எதிர்த்து பேசியிருக்கேன். ஆனா இந்த பிக்காளி பயில்களை போட்ட போல நாடெங்கிலும் என்னதான் பேசிக்கிறான். இங்க பாரு, சிவ 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 சிவா நமச்சிவாய நமச்சிவாய விட்ட சீமான் 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 நாசமா போக, சீமான் நாசமா போக, இதான் பேசிக்கிறான். என் பேரை உச்சரிக்காதவன், என் தலைவன் பேரை பேச பயந்தவன், பேரையே சொல்லக்கூடாது நினைச்சவன் இன்னைக்கு டிவி உட்காந்துக்கிட்டு பிரபாகரன் 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 இருக்கான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். நாங்கள் தந்தை பெரியார் யார இவர அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள். டேய் பிச்சு பிரிமே உங்களை அயோக்கியா பயன்களா. பெரியார நாங்க வந்து தந்தை பெரியார்னு சொல்லிடுறோம். இவர்கள் திரு பிரபாகரன். டேய் மேதகு தலைவர் அவர்கள். எப்படி மேதகு தலைவர் அவர்கள்? தலைவர் பிரபாகரன், குறைஞ்சபட்சம் அதையாவது சொல்லணும். தலைவர் பிரபாகரன் முடியலைன்னு வச்சுக்க, திரு பிரபாகரன் போட்டா மிஸ்டர் ஈவேரா, திரு கருணாநிதி அவர்கள், அப்படிதான் நாங்க சொல்லுவோம். தம்பி என்ன கொடுக்குறியோ அதைத்தான் திருப்பி கொடுப்போம். நீ மரியாதையா பேசி பழகு. இப்பதானே படத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்க, இப்ப திரு போட்டிருக்க, கொஞ்ச நாளைக்கு அப்ப திரு 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 திருன்னு போடுவ. எப்போ
எப்போ? சரியாக 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 மே மாசம் தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணும் போது நீயே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிடுவ, பேச வைப்பேன். டேய், ரொம்ப காலமா ஒரு முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், நான் ஒரு முருகனை வரைஞ்சேன், எப்படி பண்றாரு பாருங்கண்ணா. இப்ப எல்லார் வீட்லயும் ஏன் முருகன் தான் இருக்கான். நீ ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்த, இப்ப எல்லார் வீட்லயும் என் தலைவன் தான் இருக்கான். எல்லாருடைய அலைபேசியிலையும் வீட்டு முகப்பிலையும் எல்லார் வீட்டுல பிறக்கிற பிள்ளையும் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது. எழுதி வச்சுக்க இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் தமிழ் பேரினத்தில் என் பிரபாகரன் என் தலைவன் பெயர் தாங்கியே பெரும்படை நிக்கி நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இமிகிரேஷன்ல பார்க்கும்போது என் மகன் சின்னவனுக்கெல்லாம் மாவீரன் பிரபாகரன், அவனை கூட விடுவான். ஃபாதர் நேம் ஒண்ணு இருக்குல்ல, சீமான், முடிஞ்சது கதை. அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்த பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு இந்த நாட்டில் எல்லாருமே பிரபாகரன்னா அவன் என்ன முடிவு பண்ணுவான்? நாட்ட டெரரிஸ்ட், தமிழ் நேஷனல் லீடர். எப்படி வருவான்? புதுசா ஒண்ணு இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதான். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றில் ஒரு பெரும் தடம்தான் பழனி பாபா என்ற புரட்சியாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் தெரியாமல் எனக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு பயனற்றது. பெரியாரை பேசினால் ஓட்டு வாங்க முடியாது, வேண்டாம். அந்த ஓட்டு எனக்கு தீட்டு, போற்றாத, வச்சுக்க, நீ வச்சுக்க. 1000 பெரியார்கள் என் இனத்திற்கு உண்டு. அதை தெரிந்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு பெருமை. நடமாட விட மாட்டோம் சொன்னவெல்லாம் எங்கிட்டு நடமாடிட்டு இருக்கான்? போ, எங்கிட்டு இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி வா. ஏதோ ஒன்றுக்கு உனக்கு பதில் இருக்கு தம்பி. அடிமைப்படுத்தப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலிகள் எழுந்து நிற்கிறோம். யாரும் குறுக்க வந்துடாத. அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எவனும் பார்க்க கிடையாது. போயிட்டே இருப்போம். பாத்துக்க, கவனமாயிரு. எங்க அண்ணன் நான் பெரிதும் மதிக்கிற, நான் ரொம்ப நேசிக்கிறேன். எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க, சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனி பாபா அவர்களை நினைவு தினத்திலே ஏற்கிறேன். நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை, இதுவரை என் நாட்டை, என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட தேடல்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனிபாபா மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன். என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு. புரட்சி எப்போதும் வெல்லும். என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இந்த களத்தில், இந்த நிலத்தில் உங்கள் மகன் என் உடன் பிறந்தால் சீதா லட்சுமியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். இவள் உங்கள் மகள், உங்களுக்காக வந்தவள். இவளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அவளின் வெற்றி என் வெற்றி இல்லை, என் தங்கையின் வெற்றி இல்லை, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தன்மானமிக்க தமிழ் இனமானத்திற்கான வெற்றி என்பதை உணர்ந்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி என்னுயிர் தங்கையை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சியாளர் பழனிபாபா அவர்களின் பெரும்புகள் ஓங்குக. நாம் தமிழர், நாம் தமிழர்.